தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் சிறந்த நடிகருமாகிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்து தற்பொழுது ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர கேப்டன் தொடர்பான நினைவஞ்சலி சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதை காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. பல சுவரொட்டிகள் நாளாந்தம் ஒட்டப்படுவது வழக்கமான ஒன்று. விளம்பரங்களை தாங்கிய சுவரொட்டிகள் அல்லது கட்சி சம்பந்தப்பட்ட சுவரொட்டிகள் அல்லது பொதுக்கூட்டம் தொடர்பான சுவரொட்டிகள் அல்லது மதம் பரப்பு தொடர்பான சுவரொட்டிகள் என பல சுவரொட்டிகள் யாழ்ப்பாணத்தில் ஒட்டப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாத்திரமின்றி ஏனைய இடங்களிலும் இது நடக்கின்ற ஒன்றுதான். இவ்வாறான பின்னணியில் தான் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடிகர் மற்றும் முன்னாள் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாகிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் முகமாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இதனை காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனை தாண்டி நேற்று முன்தினம், அதாவது அவரது ஓராண்டு நிறைவு தினமான அன்றைய தினம் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி அவருக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவும் வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருந்தது. இவ்வாறான பின்னணியில் தான் தற்போது சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இன்று செய்தி வெளியாக இருந்தாலும் அந்த சுவரொட்டிகள் ஏற்கனவே ஒட்டப்பட்டு விட்டன. ஆனால் தற்பொழுது ஊடகங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. இது தவிர ஏன் இந்த விஜயகாந்த் எனப்படுகின்ற நபருக்காக யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டி ஒட்ட வேண்டும், யாழ்ப்பாணத்தில் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டீர்கள் சொன்னால், தமிழகத்திலே எத்தனையோ நடிகர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் தான், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் ஒரு சிலர் தான் இவ்வாறு இலங்கை தமிழர்கள் மீது, அதாவது எங்கள் மீது பாசம் கொண்டவர்களாக அல்லது எங்களை உண்மையிலே நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதில் முதன்மையானவர்களில் ஒருவர் தான் நடிகரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள். அவர் கடந்த காலங்களில், அதாவது இங்கு ஈழப்போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே இந்த புலிகள் தொடர்பாகவும் தமிழர்கள் தொடர்பாகவும் மிகவும் அக்கறை கொண்டு வருவதாக இருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நினைவாக தனது மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர். அது தவிர இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைத்தால்தான் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடுவேன் என்று கூறிய ஒருவர். அப்படி இருக்கின்ற போது அவர் ஒரு வருடத்திற்கு முன்னர் உயிரிழந்திருந்தார். அதாவது அவர் உயிரிழந்து தற்பொழுது ஒரு வருடம் பூர்த்தி ஆகியிருக்கின்றது. இந்த நிலைத்தான் தமிழகத்தில் ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த காலப்பகுதியை திரண்டார்கள். அது உலகளவிலே பேசப்பட்டது. தற்பொழுது ஓராண்டு நினைவு தினத்திலும் அங்கு பல பேர் திரண்டிருந்தார்கள். அது தவிர பல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு சென்று மரியாதை செலுத்தியிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, அது தவிர தற்பொழுது இருக்கின்ற திமுக அரசின் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் அங்கு சென்று அவருக்கான அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தியிருந்தார்கள். அதனை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் அவர்களும் அங்கு சென்று தனது மரியாதை செலுத்தியிருந்தார். அது தவிர ஏற்கனவே 1 கிலோமீட்டர் தூரம் அங்கு நடப்பதற்கு, அதாவது அமைதியாக பேரணி நடத்தி அவரது நினைவு இடத்திற்கு செல்வதற்கான அனுமதியை தேமுதிக சார்பில் கேட்கப்படுகிறது. அதற்கு திமுக அரசு மறுத்திருந்தது. ஆனால் அந்த தடைகளை தாண்டி அந்த அமைதி பேரணி இடம்பெற்றிருந்ததையும் இங்கு சொல்ல வேண்டும். இவ்வாறான பின்னணியில் தான் இலங்கை தமிழர்களை நேசித்து வருவதாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் தான் அவருக்கு தமிழர்கள் இவ்வளவு மரியாதையை இங்கு யாழ்ப்பாணத்தில் செலுத்துகின்றார்கள். அது தவிர அவர் உயிரிழந்த போதும் இங்கு பலர் கண்ணீர் விட்டு அழுதார்கள், அவருக்கான மரியாதையை இங்கு செலுத்தியிருந்தார்கள். அதனை தாண்டி ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். கடந்த யுத்த காலத்தில் இங்கிருந்து பலர் இந்தியாவுக்கு சென்றார்கள், அதாவது தமிழகத்திலே சென்று தஞ்சம் அடைந்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அவர்கள் அங்கிருக்கின்ற முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு முகாமில் இருந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்க செல்லுகின்ற இந்த ஈழத்தை சேர்ந்த மக்களுக்கு அவர் பணம் கொடுத்தும், அதை தவிர ஆடை வாங்கி கொடுத்தும், சாப்பாடு கொடுத்தும் அனுப்புவார் என்று பலர் அவர் இறந்தால் பிறகு கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த முகாமில் இருக்கின்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். அங்கிருந்து விட்டு இங்கு வந்தவர்களும் அவர்களது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருந்தமை தொடர்பாக ஏற்கனவே அவர் வந்த போது பல இடங்களில் அதை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதனை மேற்கோள் காட்டி இப்படியான சூழ்நிலை தான் எங்களை நேசித்த எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு நன்மையும் இல்லாமல், அதாவது இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பலர் எங்களை வைத்து பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக இலங்கை தமிழர்களை நேசித்து வருவதாக விஜயகாந்த் இருக்கின்றார். அதனை தாண்டி திரையுலகில் இருப்பவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார். பல புது புது இயக்குநர்களை உருவாக்கி இருக்கின்றார், நடிகர்களை உருவாக்கி இருக்கின்றார். இன்று தமிழகத்திலே, தமிழ் சினிமாவிலே, ஏன் இந்திய சினிமாவிலே உச்சமடைந்திருக்கின்ற விஜய் அவர்களை உருவாக்கியதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். சூர்யா அவர்களை வளர்த்து விட்டதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இவ்வாறு பல இயக்குநர்களையும் நடிகர்களையும் வளர்த்து விட்டவராக அவர் இருக்கின்றார். அதை தாண்டி படப்பிடிப்பில் நடிகருக்கு கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு தான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்.
அதை விட கொடுக்கின்ற சாப்பாடும் அவர்கள் கேட்கின்ற வரை கொடுக்க வேண்டும். அதாவது பிரியாணி போடுகின்ற போது அந்த பிரியாணி காணாதுன்னு சொன்னால் மீண்டும் லெக் பீஸ் கொடுத்து போட வேண்டும் அவ்வாறு கூறுவார். என்று சொன்னால் சாப்பிடுவர்கள் எவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டும். அதற்கான செலவை வேண்டும் என்றால் எனது சம்பளத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த கலாச்சாரத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர் அவர். அவரால் தான் இங்கு தமிழ் சினிமாவில் எங்கு படப்பிடிப்பு நடந்தாலும் அங்கு அனைவருக்கும் சமனாக உணவு கொடுக்கப்படுகின்றது. அதை தவிர போர்லிக்ஸ் கொடுக்கப்படுகின்றது, போதுமான உணவு வகைகள் கொடுக்கப்படுகின்றது. நடிகரிலிருந்து அந்த படப்பிடிப்பில் பணியாற்றுகின்ற கடநிலை தொழிலாளி முதல் அனைவருக்குமே சமனான உணவு கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் அவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் இந்த விஜயகாந்த். அவருக்காக யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கின்றமையை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயமாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் விஜயகாந்த்.